வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை அன்பாலும் நம்பிக்கையாலும் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மற்ற நபர்களின் வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கும். மற்றவங்க மீது எப்பொழுதுமே நீங்க அன்பா இருப்பீங்க. மற்றவங்கள பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. நீங்க ஒருத்தவங்களை நம்பிட்டீங்கன்னா முழுமையா நம்பி விடுவீங்க. எல்லாரையுமே நீங்க எளிதாகவும் நம்பி விடக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இருப்பீங்க. எல்லாரிடமும் பேசணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. எல்லாருக்கும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், எல்லாரும் நம்மளிடம் பழகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனம் கொண்ட நல்ல ஒரு வெகுளியான ஒரு மனிதரா நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஒருவரை நேசித்தால் முழு மனதோடு நீங்க உங்களுடைய அன்பை நீங்க கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய காதல் வாழ்க்கை, நண்பர்கள் வாழ்க்கை, அனைவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக பொருந்தும். ஆனா அதே ஒரு நம்பிக்கையை உங்களிடம் உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாள் காயங்களையாக உருவாக்கியிருக்கும். இன்னும் முழுமையாக ஆறாத வழியாக கூட இருந்து கொண்டிருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கை சில மனிதர்கள் உங்களுக்கு அது நம்பிக்கை துரோகங்களாக கொடுப்பாங்க. நீங்க எத்தனையோ நபர்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா திருப்பி எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு இது வரைக்கும் நினைத்தது கிடையாது. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை பயன்படுத்திக்கிடணும். உங்கள்கிட்ட பழகுவது போல பழகி அவங்களுடைய தேவைகளை முடித்துட்டு அவங்க போவாங்க. இதனால உங்களுக்கு எவ்வளவோ நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில அதுல இருந்து வெளிவர முடியாம இன்னமும் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. இதனால உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய மன வேதனைகளும் ஆறாமலே இருந்து கொண்டே இருக்குங்க. வெளியில நீங்க எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள உங்களுடைய நினைவுகள் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய மனதிற்குள் வெளியே சொல்ல முடியாத 5 விதமான வழிகள் இருக்கும். ஒன்னாவதா இருப்பது, நீங்க நம்பிய ஒருவர் செய்த துரோகம் இருக்கல்லவா, அந்த துரோகத்தினால் செய்த ஒரு விளைவு. அந்த விளைவு உங்களுடைய மனதிற்குள் நினைவாகவே இருந்து கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க நம்பிய ஒருவர், நீங்க எல்லார் மீதும் அதிகமா நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. குறைந்த அளவுக்கு தான் நீங்க எல்லார் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அப்படி நீங்க நம்பிக்கை வைத்த ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்க கொடுத்த பணத்தை அவங்க செலவழிச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய தேவைக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத குட்டையை குழப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு உங்களுக்கு அவங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நினைவுகளை அவங்க கொடுத்திருப்பாங்க. இரண்டாவதா, நீங்க கொடுத்த அன்பு திரும்ப கிடைக்காத ஒரு உணர்வு உங்களுக்கு இன்னமும் கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்குங்க. நீங்க மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்பி அன்பு வருமா என்று கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சந்தேகமாகத்தான் இருக்கும். நீங்க அன்பு கொடுக்க மட்டும்தான் செய்வீங்க. அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அதை நீங்க நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காததால நீங்க எப்பொழுதுமே மன வருத்தத்துக்கு ஆளாக்கப்படுவீங்க. ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கு, ஆனா நம்ம எல்லாருக்குமே அன்பு கொடுக்குறோம், ஆனா அவங்க மட்டும் ஏன் நமக்கு அன்பு கொடுக்காம போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்கும். மூணாவது இருப்பது என்ன தெரியுமா? யாரும் உங்களை முழுமையா புரிந்து கொள்ளாத ஒரு தனிமை. நீங்க உங்க கூட எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நீங்க மத்தவங்கள புரிந்து கொண்டு மத்தவங்க மீது கேர் எடுத்து பார்க்குற மாரி நம்மள யாரும் பார்க்கல. அப்படிங்கிற மாரியான ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால சின்ன சின்ன அளவுக்கு நீங்க எப்பொழுதுமே அழுது கொண்டும், புலம்பிக் கொண்டும் நிச்சயமாக இருப்பீங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எல்லாரும் இப்படி இருக்காங்க? ஆனா மத்தவங்கள நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம், அழுகுறோம். என்னைய பத்தி யாரும் இந்த மாரியான கேள்விகள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களை நீங்களே வருந்திக் கொள்வீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். மற்றவங்க எதுவும் இனி நினைக்கல அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லி சொல்லி உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளாக நீங்களே மாறிக்கொள்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது ஒரு தவறான முடிவால் உங்களை நீங்களே இழந்த வாய்ப்புகள். உங்களுக்குன்னு தேடி வந்த வாய்ப்புகளை கூட நீங்க தவறான முடிவால் இழந்திருப்பீங்க. மீண்டும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா கிடைக்காது. அஞ்சாவதா இருப்பது, நான் மட்டும் ஏன் இப்படி மனதிற்குள் கேள்விகளை மட்டும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த வழிகள் எல்லாம் வெளியில் தெரியாம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே உங்களை வலிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிகளா இருக்கும். உங்களுடைய பிடிவாதம் சில நேரங்களில் உங்களை சிக்கல்ல சிக்க வைத்திருக்கும். முதல் விஷயமா, ஒரு உறவு சரியாக இல்லைன்னு தெரிந்தும் அதை நீங்க விட்டு விடாம பிடித்து கொண்டே இருப்பீங்க. அதுதாங்க நீண்ட துன்பமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறி இருக்கும். ஆரம்பத்தில் அது நன்றாக இருக்கும். போக போக அது எவ்வளவு துன்பங்களாக மாறுகிறது என்பதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை உங்களுக்குள்ள அது உருவாக்கியும் வைத்திருக்கும். இரண்டாவதா இருப்பது, ஒரு வேலை உங்களுக்கு பொருந்தாமல் நடந்திருக்கும். ஆனாலும் மாற்றம் செய்யாமல் இருந்ததால மன அழுத்தங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்குங்க.
மூணாவதா இருப்பது, ஒரு மனிதரை நீங்க நம்ப வேண்டாம் என தெரிந்தும் இவர் மாறுவார் என்று நினைத்து அவங்க கூட நீங்க பழகுவீங்க. பழகி உங்களை பத்தி எல்லாத்தையும் நீங்க கூறுவீங்க. ஆனா அவங்க உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரிந்து அவங்க உங்களையே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி விட்டு போயிடுவாங்க. நீங்க போட்ட கணக்கு தப்பா மாறிடும். அவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து அவங்க மாறி அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களால கொண்டு வர முடியாம போயிடும். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை கொடுத்தது மாதிரி நிச்சயமாக தோன்றும். நீங்க விடாம பிடித்த உறவுகள் உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கும். அந்த உறவுகளில் சிலர் நெருங்கிய நண்பராக இருப்பார். உங்களுடைய உணர்ச்சியை மதிக்காம கூட இருந்திருப்பார். ஒரு உறவினர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவராக இருந்திருப்பார். ஒரு காதலர் உறவு உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு சென்ற ஒரு உறவாக கூட இருக்கலாம். இவங்கெல்லாம் உங்களை விடாம பிடித்த ஒரு உறவுகளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இவங்களை எல்லாம் நீங்க பிடித்து வைத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஏற்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல மனசு சிலருக்கு வாய்ப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய நல்ல மனது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக தெரிஞ்சு உங்களை அனைவருமே பயன்படுத்தி கொள்வாங்க. அவங்க அதை பயன்படுத்தி கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க விட்டு விடாம எல்லாரையும் பிடித்து வைத்திருப்பீங்க அல்லவா? அதுதாங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். விட வேண்டும் என்ற ஒரு நேரத்தில் நீங்க விடாம பிடித்ததுதான் அதிகமான வலியையும் அதிகமான மன வருத்தத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி அதிலிருந்து வெளியே உங்களை வரவிடாம இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை ஒரு கமெண்ட் மூலமாக கேளுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெதுவான ஒரு நிலையான ஒரு மாற்றம் இனிமேல் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க எதை செஞ்சாலும் அதை மெதுவாக வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் இனிமே உங்களுக்குள்ள உருவாகும். இது வரைக்கும் நீங்க மற்றவங்கள நம்பி நம்பி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க மற்றவங்கள நம்பாம உங்களுடைய குணத்தை நீங்க மாத்திக்கோங்க. குணத்தை மாத்தி உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமா நடக்கும். உங்களை அட்ராக்ட் செய்யக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போவாங்க. அவங்க உங்களை மதிப்பாங்க. மதித்து உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. உங்களிடம் எல்லாத்தையும் கூறுவாங்க. அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு மதிப்பையும் நிச்சயமா உங்க பக்கம் அவங்க கொடுப்பாங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாகவும் அவங்க மாறியும் விடுவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல ஒரு சக்தியாகவும் இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு இப்போ தெரியாது. போக போக தெரிந்து அவங்களை நீங்களே நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய அதிபதி இனிமே உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுதலை மட்டுமே பண்ணி கொண்டிருந்த அவர் இனிமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பார். முன்பு தடைப்பட்ட விஷயங்கள் இப்போது சுலபமாக உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைத்த விஷயங்கள் கூட மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில சேர ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு நீங்க நினைத்ததெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க கவனிக்காம விட்ட வாய்ப்புகள் கூட மீண்டும் உங்கள் பக்கம் திறக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் உடனே உங்களுக்கு கிடைக்காது இந்த தடவை. அதற்காண்டி நீங்க அலைய வேண்டியது இருக்கும். அதற்காக நீங்க பார்க்காத இடங்கள், அதற்காக நீங்க படிக்க வேண்டியது கூட இருக்கும். சில மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எளிதாக கிடைத்தது. அப்போ நீங்க பயன்படுத்தாம போயிருப்பீங்க. இப்போ இதெல்லாம் செய்துதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த முறை நீங்க தயக்கம் இல்லாம அதை பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அது ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி